அதேபோல் சென்னையின் மையப்பகுதியான போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதி டி நகரிலே இந்த ஆட்சியில்தான் பாலம் துவங்கப்பட்டது. இப்படி எண்ணிலடங்கா பாலங்கள், எண்ணிலடங்கா மழைநீர் கால்வாய்கள் சென்னையின் அடையாளப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி. 2021ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு என்ன சொன்னார் என்றால், நாங்கள் 1000 கோடி ரூபாய் செலவிலே மழைநீர் வடிகால்களை கட்டிவிட்டோம், சிங்கப்பூர் போல் இனி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்தில் தேங்காது என்று அறைகூவலிட்டார். என்னானது? 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டளை ஏற்றவுடன் முதல் பெய்த பெருமழைக்கு சென்னை தத்தளித்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் திருப்புகழ் என்ற ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் கொடுத்த அனைத்து பரிந்துரைகளையும் ஏற்றி படிப்படியாக கட்டுமானங்களை, மழைநீர் கால்வாய்களை கட்டியதன் விளைவாக குளங்கள், ஏரிகள் தூர்வாரப்பட்டதன் விளைவாக, அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டதன் விளைவாக, நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற வகையில் புதிதாக குளங்களை ஏற்படுத்தியதன் விளைவாக பெருமழைக்கும் சென்னை தத்தளிக்கின்ற ஒரு சூழல் இல்லாமல் நிஜமான நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை சென்னை மக்களுக்கு தந்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து அவர் நேற்று பேசுகின்ற போது விலைவாசி உயர்வை மையப்படுத்தி குறிப்பிட்டார். நான் அவரை கேட்பதெல்லாம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு, மத்தியிலே மோடியின் தலைமையிலே ஆட்சி ஏற்பட்ட பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இவர் ஏதாவது அழுத்தம் தந்தாரா? அதேபோல் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இவர் ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? ஏறி வருகின்ற தங்கத்தின் சவரன் விலையை கட்டுப்படுத்த ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? மத்திய சர்க்கார் உயர்த்தப்படுகின்ற விலை உயர்வுகளை கண்டு கொள்ளாமல் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில சம்பவங்களை குறிப்பிட்டு விலைவாசி உயர்வை காரணம் காட்டுகிறார். அவரை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கடுமையாக காங்கிரஸையும் திமுக கூட்டணியும் சாடுகின்ற நீங்கள் நேற்றைக்கு உங்கள் பக்கத்திலே நிற்க வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினீரே, அவர் எந்த அரசியல் அடிப்படையில் வந்தவர்? குமரி ஆனந்தனுடைய மகள் குமரி ஆனந்தன் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்? அதேபோல் மூப்பனார் மகனை இன்னொரு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மூப்பனார் மகன் எந்த பக்கத்தில் இருந்து வந்தவர்? இவையெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தையே தன்னுடைய குடும்பமாக நடத்தித்தான் குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நேற்றைக்கு அவர் பேசியிருப்பது அனைத்தும் புலம்பலின் முழு வடிவம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய அரசினுடைய நிதி ஆய்வு புள்ளி விவரத்தை நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரிடம் கேட்டு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் 11.9 என்ற அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்வு நிலை கண்டதை அவருக்கு மீண்டும் இதில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றைக்கு கூட அவர் நாங்கள் தான் முந்திவிட்டோம் என்று கூறிக்கொண்டு ஒரு பேட்டியை தந்து கொண்டிருந்தார். ஆம், நாங்கள் நிறைகுடம், இன்னும் தேர்தல் அறிக்கை தரவில்லையே என்றார். அது காலி பாத்திரம், அப்படித்தான் அலும்பும். திராவிட முன்னேற்ற கழகம் நிறைகுடம், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். நேற்றைக்கு அவர் அறிவித்த தேர்தல் அறிவிப்புகள் அனைத்தும் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் 2021ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்திக் கொண்டு வருகின்ற திட்டங்களின் நகல்தான். அடுத்து இன்னொன்றை சொன்னார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றார். இது யாருடைய தாரக மந்திரம்? மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய தாரக மந்திரம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொந்தமாக 4 வார்த்தையை கூட பயன்படுத்த திராணி இல்லாத, தெம்பில்லாத, வலுவில்லாத, எண்ணங்கள் வலுவில்லாத ஒருவர் இந்த தமிழகத்தினுடைய திராவிட மாடலுடைய நாயகனாக எதற்கும் அசைந்து கொடுக்காமல் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று ஒன்றியத்தை ஒற்றை மனிதனாக, இரும்பு மனிதனாக எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடலாட்சி 2.0 கவர்னர் மாளிகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முழக்கம்
நிச்சயம் முழக்கப்படும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.